அம்மா பாப்பாவை குளிப்பாட்டி விட்டியா? பால் ஊட்டினியா? அப்பா அம்மா பாப்பாவுக்கு பால் ஊட்டினியா? ஊட்டினம்மா. குளிப்பாட்டினியா? குளிப்பாட்டினம்மா. தாலாட்டு பாடினியா? பாடினம்மா. டாடி மருந்து வாங்கிட்டு வந்துட்டாரா? வந்துட்டாரு. பாப்பா விளையாடுறாளா? பாப்பா படுத்துட்டாளா? 3 நாளா இதே மாதிரி பேசிட்டு இருக்காங்க. எங்க அம்மாக்கு என்னாச்சு டாக்டர்? உங்க அம்மா இப்ப உலகம் தெரியாத பச்சை குழந்தை. ஞாபக சக்தி போயிடுச்சு. இப்ப உங்க அம்மாவுக்கு குளிப்பாட்டி விடுறதுக்கும் சாப்பாடு ஊட்டுறதுக்கும் தாலாட்டு பாடுறதுக்கும் ஒருத்தர் வேணும். யாராவது இருக்காங்களாப்பா? யாரோ எதுக்கு டாக்டர்? நான் இருக்கேன். டேடியா இருந்து சம்பாதிக்கிறேன். அம்மாவை இருந்து சோறு ஊட்டுறேன். ஃப்ரெண்டா இருந்து அம்மா கூட விளையாடுறேன். எங்க அம்மாவுக்கு எந்த குறையும் வைக்க மாட்டேன். தினம் நான் ஊட்டி உள்ளனா சாப்பிட மாட்டேங்க. உன் மேல ஆன நான் சாப்பிட்டுட்டேன். தங்கச்சி கூட சாப்பிட்டுட்டா. கொஞ்சம் சாப்பிடுமா? ஆ ஆ அழக்கூடாதுமா. நீ எதுக்குமா அழற? அழ வேண்டியது நாம இல்லம்மா. நம்மள அழ வச்சானே அவன் தான் அழ வேண்டியவன். ஏப்பா அஜய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? போய் குளிச்சுட்டு வா, நான் டிஃபன் எடுத்துட்டு வரேன். நீ போய் ஊட்டி விடலனா உங்க அம்மா சாப்பிடாதுன்னு உனக்கு தெரியும்ல. சாப்பிடுமா, கொஞ்சம் சாப்பிடுமா, கொஞ்சம். அம்மா குட் மார்னிங். அடடடே, அம்மா இன்னைக்கு எனக்கு முன்னாடியே ரெடி ஆயிட்டாங்க போல இருக்கே. டிஃபன் சாப்பிடலாமா? அம்மா இன்னைக்கு ஆண்டி என்ன டிஃபன் பண்ணிருக்காங்க தெரியுமா? உப்மா. எங்க வாய் தரங்க, வாய் தரங்க, வாய் தரங்கம்மா, வாய் தரங்க. வெரி குட். இப்போ அம்மா எனக்கு ஊட்டி விடணும். ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க, ஊட்டி விடுங்க. தேங்க்யூ. பாப்பா பால் குடிச்சிட்டாளா? எப்பவும்மா தங்கச்சி பால் குடிச்சிட்டா. டாடி மருந்து வாங்குறதுக்காக மெடிக்கல் ஷாப் போயிருக்காரு. டாடி வந்த உடனே தங்கச்சிக்கு மருந்து கொடுத்துருவாரு. உங்களுக்கு தெரியுமாமா, இப்பெல்லாம் தங்கச்சி ரொம்ப அடம் பிடிக்கிறா. அவ சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறாமா. சொன்ன பேச்ச கேட்கவே மாட்டேங்கிறா. அம்மா அம்மா அழாதீங்கம்மா. நீங்க எதுக்குமா அழறீங்க? அழ வேண்டியது நாம் இல்லம்மா. அவன் நம்மள அழ வச்சானே, அவன் தான் அழ வேண்டியவன். அம்மா இங்க பாருங்க. அம்மா அழாதீங்கம்மா. டிஃபன் சாப்பிடுங்க. Stop. நிறுத்து. Stupid. Hello Ajay. Hi Vijay. How are you? Fine. எங்க சிட்டிக்க? ஆமாண்டா. வா ஏறிக்க. தேங்க்ஸ்டா. பொழைச்சேன்.
எனக்காகவே அந்த மாதிரி டைம்க்கு வந்தடா. வாரத்துல 2-3 நாள் இந்த ரூட்ல வருவேன். பிசினஸ் பண்ணிட்டு இருக்கியா? டாடி பிசினஸ் தான், கிரானைட் பிசினஸ். டாடி இறந்ததுக்கு அப்புறம் நான் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாடி இறந்துட்டாரா? 3 வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூர்ல நடந்த ஏர் கிராஷ்ல எல்லா பேசஞ்சரும் செத்துட்டாங்க. அதுல எங்க அப்பா அம்மாவும் இருந்தாங்க. ஐம் சாரி விஜய். இட்ஸ் ஓகே. அது சரி, நீ இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்க? என்ன செய்யணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பின்ன சிட்டிக்கு எதுக்கு போற? வேட்டைக்கு. வேட்டைக்கு? வேட்டைக்குன்னா வேலை வேட்டைக்குடா. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஜெயில உங்க பையன் மன்மத குஞ்சுன்னு சொல்லுங்க. ஆமா ஆமா, குஞ்சுதான். குஞ்சோ கோழியோ கொஞ்சம் இருங்க, ஐயாவை கூட்டிட்டு வந்து உங்க கூட பேச சொல்றேன். ஓகே? அலிபாபா, எஸ். சாயந்தரம் காலேஜ் முடிஞ்சதும் பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வரேன். வரதுக்கு லேட் ஆகும்னு டாடி கிட்ட சொல்லிடு. ஓகே. டேய், வந்தாச்சுடா. என்ன வந்தாச்சு? மென்டலா? இல்ல, மென்டலை உண்டாக்குற பியூட்டி. நீ இருயா. வெல்கம். குட் மார்னிங் சீமா. என்ன பார்த்து சிரிச்சிட்டா. இரு சீமா. என்னடி உன் காலை பிடிக்கிறா? அட்லீஸ்ட் தேங்க்ஸ் கூட சொல்லக்கூடாதா? என் காலை பிடிக்க அவ கொடுத்து வச்சிருக்கணும்டி. ஹாய் சீமா. ஹாய் அஞ்சலி. என்ன உன் புக் ஹிஸ்டரி படிச்சு முடிச்சிட்டியா? ஹிஸ்டரியோட சேர்த்து உன் லவ் ஸ்டோரியை படிச்சிட்டேன். லவ் ஸ்டோரியா? இந்த ஸ்டோரியில உள்ள ஹார்ட் நிச்சயம் ஒண்ணுதான். அப்போ அம்பு விட்ட மன்மதன் யாரு? இப்போதைக்கு சஸ்பென்ஸ். சமயம் வரப்ப நானே சொல்றேன். காதல் வலையில விழுந்தா எல்லாமே சஸ்பென்ஸ் தான். இந்த லவ் சைக்காலஜி அதான். ஆமா, மார்னிங் சைக்காலஜி கிளாஸ் இருக்குல்ல, டிம்கி கொடுத்தலாமா? சைக்காலஜிக்கு மட்டும் இல்ல, டோட்டல் காலேஜுக்கு டிம்கி தான். நோட்ஸ் ரவி எழுதி தந்துருவால. ஹாய் சீமா. ஹாய். சத்யா நினைச்ச உடனே நேர்ல வந்துட்டா. என்னையா இப்ப நினைச்சேன்? தேங்க்யூ வெரி மச். அது வேற ஒண்ணும் இல்ல ரவி, இன்னைக்கு நான் சைக்காலஜி கிளாஸ்க்கு வர மாட்டேன். நோட்ஸ் தானே, நான் எழுதி கொடுக்குறேன். நீ போய் வேலை பாரு. தேங்க்யூ ரவி. என்னையும் என் மனசையும் நல்லா புரிஞ்சுக்கிட்டால நீ ஒருத்தன் தான். பாய். தேங்க்யூ சீமா. தேங்க்யூ. பேரழகே வந்து மடியில படுத்தாலும் கண்டுக்காதவங்கள சரியான புளியோதரைன்னு சொல்லுவாங்க எங்க ஊர்ல. புளியோதரை ருசி உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். புல்லரிச்சு போயிடும், ஜாக்கிரதை. போன போகட்டும். மிஸ்டர், உன் காதல் மேனா மடியில வந்து படுத்திருக்கிறப்போ பருவ படத்தை கத்து கொடுக்காம இப்படி புக்கையே படிச்சிட்டு இருக்கியே. இந்த மைனாவை விட இந்த புத்தகமே பெட்டர். எப்பவும் கைக்குள்ளேயே வச்சுக்கலாம். பிடிச்ச சாப்டர் மறுபடியும் படிக்கலாம். எஸ், படிக்க முடிஞ்சதுன்னா அழகான பொண்ணு கூட ஒரு புக்கு தான். என்னையும் நீ கையில வச்சுக்கலாம். என் அழக ஆசை தீர பார்த்து ரசிக்கலாம். தேவையானது படிச்சு ரசிக்கலாம். என்ன சொல்ற? வாய மூட சொல்றேன். கோபம் வந்துருச்சா? ரொம்ப. நீ எவ்வளவு லேட்டா வந்திருக்க தெரியுமா? 6 நிமிஷம் 16 செகண்ட். சாரி டியர், என்ன மன்னிச்சிடு ப்ளீஸ். நோ சாரி, நோ மன்னிப்பு, நோ. சரி, எனக்கு தண்டனையை கொடுத்துரு. Shut up. தண்டனை இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த புலியோதரைக்கு முத்தம் வரணும். நோ.